சென்னையில வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கொரோனா டயத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இதை வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லாம ஊர்ல உள்ளவங்களுக்கும் தெரியாம அந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு விறுவிறுப்பா சொல்லக்கூடிய படம் தான் 2025 ரிலீஸ் ஆன லாக்டவுன். என்னதான் இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருந்தாலும் படத்துல சுவாரஸ்யத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த படத்தோட டைரக்டர் அவரோட கற்பனையும் கொஞ்சம் சேர்த்திருக்காரு. அதனாலே படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் அனிதாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஸ்கூட்டில அனிதாவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஏதோ நினைச்சு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் எதுக்குடி அழுவுற, தைரியமா இரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, தைரியமா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அனிதாவும் என் கூட கடைசி வரையும் நீ இருப்பல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் நான் அவங்க கூட கடைசி வரையும் இருப்பேன், அழுவாம தைரியமா போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல 2020 காட்டுறாங்க. அப்ப நம்ம அனிதாவும் அவங்க வீட்டு மாடியில குளிச்சுட்டு வந்து தலை தோட்டிட்டு இருக்காங்க. கீழே இருந்து சிக்குமுடி விற்கிறவனும் இப்ப அனிதாவை பார்த்து 20 கிராம் சிக்குமுடி 100 ரூபாய், 40 கிராம் சிக்குமுடி 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இவங்களும் அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் இப்ப அனிதாவை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறானோ. அதுல ஒருத்தனும் அனிதாவை 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. அவனும் அனிதாவை பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னா அனிதாவும் இப்ப கடுப்பாகி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அனிதாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, அவங்க பாட்டி இவங்க எல்லாரும் நின்று ஒன்னா சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்ப அனிதாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் கால் பண்ணி வெளில போலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் சொல்றாங்க எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, இன்டர்வியூ நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அனிதாவை ஒன் சைடா லவ் பண்றவனை காட்டுறாங்க. அவனும் ஏதோ மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கான் போல. அவனும் இப்ப டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். டாக்டரும் ஏதோ கமிஷன் ப்ராப்ளம் போல அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவனும் அந்த டாக்டர் கிட்ட சொல்றான் இனிமேலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அனிதாவும் இன்டர்வியூக்காக ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. நல்லா தான் அட்டன் பண்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கல. இது எதனாலன்னு பார்த்தா இவங்க வீட்டுல நைட் ஷிஃப்ட் போறதுக்கும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதனாலே இவங்க நிறைய கம்பெனி ஏறி இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்றதே ஒரு வேலையா வச்சிருப்பாங்க. அதோட அனிதா ஏரியால உள்ள பசங்க எல்லாருமே இவங்க சைட் அடிக்கிறதும் இவங்களை ஃபாலோ பண்றதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பானோ. ஆனா இது எதையுமே கண்டுக்காம அனிதாவும் அவங்க வேலை உண்டு அவங்கன்னு இருப்பாங்க. ஒரு வெல்டிங் ஷாப்பை காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரோட பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டலாம், காலேஜுக்குள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க எப்பதான் ஃபீஸ் கட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அனிதாவோட அப்பாவும் இப்ப அங்கதான் வேலை பார்க்கறாரு. அந்த வெல்டிங் ஷாப்போட ஓனரும் அனிதாவோட அப்பாட்ட காசு எடுத்துட்டு வர சொல்லி இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து உதவுறாரு. இப்ப அனிதாவோட அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த சொந்தக்காரங்களே நம்ப முடியாது, நம்ம நல்லா இருந்தா அவனுக்கு என்ன நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, அதுவே நம்ம வந்து கஷ்டத்துல இருந்தா அவன் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதனாலதான் நான் என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனிதாவோட அப்பா கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் சிக்குமுடி விற்கிறவனும் வழக்கம் போல ஹீரோயினை பார்த்து சிக்குமுடின்னு கீழே நின்று வித்துட்டு இருக்கிறான். இப்ப ஹீரோயினை டென்ஷன் ஆகி கீழே வந்து அவங்க கிட்ட என்னையா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தே சிக்குமுடின்னு வித்துட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்கறாங்க. அதுக்கு அவனும் சொல்றான் இந்த ஏரியால உள்ள எல்லாரோட சிக்குமுடியும் வாங்கிட்டேன், உங்களோட சிக்குமுடியை மட்டும் தான் இன்னும் வாங்கல, நீங்க என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட கேட்கறான். அதுக்கு அவளும் சொல்றா ஷாம்புலாம் கிடையாது, சீயக்கா பவுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல வெல்டிங் ஷாப்போட ஓனரை காட்டுறாங்க. அவரும் அனிதா அப்பா கிட்ட இதெல்லாம் எப்ப ரெடி பண்ண போறீங்க, கஸ்டமர் சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அனிதா அப்பாவும் இன்னைக்கு சாயங்காலமே டெலிவரி பண்ணிடலாம்ண்ணா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அனிதாவோட அப்பாவும் அண்ணி போன் பண்றாங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போனை கொடுக்குறாரு. இப்ப அவரும் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப அனிதாவோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. பார்த்தா ஆல்ரெடி அவங்களோட ஒய்ஃபும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக உள்ள போறாரு. இன்ஸ்பெக்டரும் இந்த பாருங்க உங்க பொண்ணோட ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி அதையும் காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அவங்க பொண்ணு அங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணுகிட்டே அவங்க அம்மா போயிட்டு ஏன்டி இப்படி பண்ண, உன் வாழ்க்கை நீனே நாசம் பண்ணிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. பொண்ணோட அப்பாவும் என் பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த கல்யாண மாப்பிளையும் முதல்ல ஒத்துக்க மாட்டான். அது எப்படி எதா இருந்தாலும் எனக்கு முன்னாடியே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் இன்ஸ்பெக்டரும் டேய் அது அவரோட பொண்ணு, அவர் ஏதோ பேசுவாரு, நீ வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவனும் ஸ்டார்டிங்ல ஒத்துக்க மாட்டான். அப்புறமா வேற வழி இல்லாம வெளில போயிடுறான். இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க பொண்ணு கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சுறாரு. ஆனா அவங்க பொண்ணு இது எதையுமே கண்டுக்காம சார் எனக்கு
எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ போலீஸும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார், உங்கள் பொண்ணு ரொம்பவே இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் வெளில போய் அவங்க பொண்ணுகிட்ட எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொண்ணோட அப்பா அவங்க காலிலே விழுந்துடுறாரு. ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்காம அவங்க கூட சேர்ந்து பைக்கில் ஏறி அவங்களும் போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டே இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. இப்போ அனிதாவோட அப்பாவும் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, எங்க ஓனரோட பொண்ணு எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்து அவங்க கூட போயிட்டா. எவ்வளவுதான் எங்க ஓனர் கெஞ்சி பார்த்தாரு, எதையுமே காதல வாங்கல, அவங்க கூட பைக்ல ஏறி அப்படியே போயிட்டா. எதை எங்க ஓனரை தொட்டு இதெல்லாம் தாங்கினாரு, அந்த இடத்துல நாளா இருந்ததுன்னா செத்தே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே எங்க ஒய்ஃபும், ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க, நம்ம பொண்ணுலாம் தங்கமான பொண்ணுங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளில நின்று ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. அனிதாவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பழைய ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி பேசுறாங்க. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களும் நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களும் நான் எங்க இன்னும் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு வேலை சரியா கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் கேட்குறாங்க, உங்க ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்களும் சரி சாயங்காலம் ஃப்ளாட்டுக்கு வா, இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ அனிதாவும் இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அனிதாவை ஒன் சைடா லவ் பண்றவனும் இப்போ அனிதா கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கு அனிதாவும் சொல்றாங்க, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அனிதாவும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பக்கத்துக்கு போறதுக்கு காசு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, காலைல தானே காசு வாங்கினேன், இப்பயும் காசு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவங்களும் இவங்க அம்மா கிட்ட கணக்கெல்லாம் சொல்லிட்டு இப்போ காசு வாங்கிட்டு மீராவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்டு சோபனா கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் சொல்றாங்க, என்ன ஒருத்தர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால, அவன் இன்னைக்கு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான், நானும் முடியாதுங்கிற மாதிரி அவனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன், இனிமேலுக்கு என் பின்னாடி அவன் வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அனிதாவும் நான் மீராவோட ஃபிளாட்டுக்கு வந்துட்டேன், உனக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோனை வச்சிடறாங்க. மீராவும் அனிதாவை ஜாப் விஷயமா ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்ட்டிக்கு கார்ல கூட்டு போயிடுறாங்க. அனிதாவாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்போ அவங்களும் அவங்க கூட பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அனிதா மட்டும் என்ஜாய் பண்ணாம தனியா ஒரு இடத்துல உட்காந்து கடல் அலைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சோபனாக்கு வீடியோ கால் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு சொல்லு பாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் என்னடி ஏதோ பீச்ல இருக்க மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல அங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அனிதாவும் சொல்றாங்க, நான் தான் மீராவோட ஃபிளாட்டுக்கு போனல, அவளும் ஜாப் விஷயமா யாரையோ இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி கூட்டு வந்துட்டா, அவர் வந்தோன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுக்கே நான் வீட்டுல என்ன சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா சொல்றாங்க, இதெல்லாம் நான் சினிமால தாண்டி பார்த்துருக்கேன், இது ஏதோ வேற உலகம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவொடனே அவங்க ஃப்ரெண்டு சோபனம் சொல்றாங்க, ஏதோ வேற உலகம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், உடனே கிளம்ப போறேன்னு சொல்ற, இரு உங்க அம்மா கிட்ட நான் கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அனிதாவோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அனிதாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க கிட்டயும் சோபனா சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அண்ணனோட கல்யாணங்கிறதுனால குடும்பத்துல உள்ள எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க, நான் மட்டும் தான் தனியா வீட்டுல இருக்கிறேன், அனிதாவை இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் என் கூட இருக்க சொல்லுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அனிதாவோட அம்மாவும் அனிதா கிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனிதாவும் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இப்போ அனிதாவோட அம்மா சொல்றாங்க, அவளுக்கு ஏதோ பயமா இருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இருந்துட்டு காலைல சீக்கிரம் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்போ சோபனாவும் சொல்றாங்க, போதுமா வீட்டுல பர்மிஷன் வாங்கியாச்சு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வா, பார்ட்டி முடிஞ்சோட எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்போ மீராவும் அனிதா கிட்ட வந்து, ஏன்டி தனியா உட்காந்துருக்குற, உன் ஜாப் விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னால, அது இவர் தான், பேரு பிரதீப் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பிரதீப்ங்கிறவன சொல்றான், எங்க ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு, அடுத்த மாசம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு இப்ப மீராவும் பிரதீப்பும் அனிதாவை வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப இவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா அங்க அவளை ஒயின் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இவளும் குடிக்க மாட்டேன்றா. வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல இவளும் ஒயின் குடிச்சிடறா. அனிதாவை ஒன் சைடா லவ் பண்றவனோட ஃப்ரெண்டு அனிதாவை பார்த்துட்டு இப்ப அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான். கால் பண்ணி சொல்றான், உன் ஆள் இங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறா, சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி போன் பண்ணி சொல்றான். இப்ப அவனும் நான் வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்ப அனிதாவும் ஒயின் மட்டும் குடிச்சது பத்தான்னு சொல்லிட்டு இப்ப சரக்கும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சரக்கு அடிச்சோடனே இப்ப அவங்களுக்கு போதை ஏறிடுது. போதை ஏறினோடனே இப்ப இந்த பாட்டியில போற பாட்டுக்கு இவங்க ஷாலை இடுப்புல கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துல போதை அதிகமானோடனே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப அந்த பிரதீப்பும் மீராவும் அவங்கள தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அனிதாவும் இப்போ வந்து டயர்டா படுத்துறாங்க. இப்ப 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த பிரதீப்ங்கிறவனும் அனிதாவுக்கு இப்ப கால் பண்றான். கால் பண்ணி அவனும் சொல்றான், உனக்கு ஜாபை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தல, கொஞ்சம் டிலே ஆயிட்டு சாரி, இப்ப எங்க கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, 40K சேலரி அப்படின்ற
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்போ அவங்களும் தேங்க்ஸ் பிரதீப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்டேயும் ஏம்மா சென்னையில் நைட் ஷிஃப்ட் இல்லாமல் 40K சேலரியில் ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ வெல்டிங் ஷாப்போட ஓனரோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அனிதாவோட ஃபேமிலி மொத்தமாக வந்திருக்காங்க. அப்போ அனிதாவும் கவலைப்படாதீங்க அங்கிள் நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் கேட்குறாரு நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு பெற்றவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தராமல் இருந்தால் சரிம்மா பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாமே ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அனிதாவும் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அனிதாவுக்கும் கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால டாக்டரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ டாக்டரும் அனிதாவுக்கு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க கொஞ்சம் தலை சுத்துது டாக்டர், அப்பப்போ உடம்பு கேராக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே டாக்டரும் அனிதாவை கையை பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே அனிதாவும் குழம்பாகி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துடுறாங்க. அனிதாவும் இப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் அங்கேருந்து இவங்க ரூம்குள்ளே வந்து டாக்டர் என்னடி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் ஒன்றும் இல்லைம்மா மருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்டா சரியாக போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க அம்மாவை அனுப்பிச்சி வச்சுறாங்க. இப்போ அனிதாவும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதுலேயும் 2 கோடு வந்துடுது. பார்த்தோன்னே இவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அனிதாவும் இப்போ ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்காக இப்போ அனிதாவை கூப்பிட்றாங்க. இப்போ அனிதாவும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக உள்ளே போய் படுத்துருக்காங்க. அந்த டாக்டரும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபியோட growth நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இப்போ அனிதாவும் ரொம்பவே ஷாக் ஆகி அழுதுகிட்டே சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. வந்து அனிதா கிட்ட கேட்குறாங்க ஏன்டி என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க நான் எப்படி பிறகுனான்னு எனக்கே தெரியல, ஒருவேளை அன்னைக்கு மீரா கூட அந்த பாட்டிக்கு போனப்போ ஏதாச்சும் ஆச்சா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சோபனாவும் கேட்குறாங்க உன் கூட ஒருத்தன் படுத்தது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லாக நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அந்த போதை தெளிகிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. சோபனாவும் அனிதா ஏற்கனவே பார்த்த டாக்டர் கிட்டே இப்போ கூட்டு போகிறாங்க. டாக்டர் இப்போ ரிப்போர்ட்டை பார்த்து சொல்கிறாங்க நான் தான் அன்னைக்கே உங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்ட்டு, நீங்கள் தான் என்னமோ கல்யாணம் ஆகலை எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்க, நான் சொன்னது கரெக்டு தானே இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் சொல்கிறாங்க டாக்டர் இவங்களுக்கு எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணி விட்டுருங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டரும் என்னம்மா ஈஸியாக சொல்கிறீங்க, அபார்ஷன் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயமா, மேரேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் சைன் பண்ணணும், அப்படி இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணணும், இதெல்லாம் இல்லாமல் நான் ஏதாச்சும் பண்ணேன்னா எனக்கு தாம்மா பிரச்சனை, நீங்கள் முதல்ல இந்த இடத்தோட கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அனிதாவும் அவங்க காலில் விழுந்து எவ்வளோதான் கதறாங்க. ஆனால் அவங்க எதையுமே கண்டுக்காம இப்போ அவங்கள பியூனை கூப்பிட்டு இப்போ இவங்கள வெளில அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அனிதாவும் சோபனாவும் இப்போ மெடிக்கல் ஷாப்பு போயிட்டு இந்த மாதிரி அபார்ஷனுக்கு டேப்லெட் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மெடிக்கலில் உள்ளவரும் இந்த மாதிரி டேப்லெட்லாம் நாங்கள் தரமாட்டோம், அதுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் இன்னொரு டாக்டரை பார்க்கறதுக்காக போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க டாக்டர் இப்போ நீங்கள் அபார்ஷனுக்கு டேப்லெட் எழுதி தர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க கண்டிப்பாக எழுதி தரமா, உங்கள் பேரண்ட்ஸை மட்டும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் எவ்வளோதான் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டாக்டரும் இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சோபனாவும் இப்போ அனிதாவை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சீன் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த சீனு. அனிதாவும் இப்போ சோபனா கிட்ட என்னை கைவிட்டுற மட்டிலடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால 140 நாள் தடை உத்தரவு போட்டிருக்காங்க ஊர் ஃபுல்லாக. இதை பார்த்தோன்னே அனிதாவும் இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அவங்க ஃப்ரெண்டு சோபனா கால் பண்ணுறாங்க. சோபனாவும் நானும் நியூஸ் தாண்டி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களும் வீட்லேயே எப்படி அபார்ஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு வேலைக்காக கூப்பிடுறாங்க. இவங்களும் ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து ஃபோனை எடுத்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே அனிதாவும் அங்கேருந்து வந்து ஃபோனை பிடுங்கி அவங்க தங்கச்சியை படிச்சிடறாங்க. அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஏன்டி இப்போ அவளை அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க என் ஜாப் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை ஏதாச்சும் அவள் டிலீட் பண்ணுறாரா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க உன் டாக்குமெண்ட்லாம் டிலீட் பண்ணுற அளவுக்கு அவள் என்ன சின்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க தங்கச்சியும் திட்டுறாங்க. நீ ஏண்டி அவள் ஃபோன்லாம் எடுக்கிற, முதல்ல ரூம் விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அனிதா கிட்டே சொல்கிறாங்க வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ஒழுங்காக மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அனிதாவும் இப்போ வீட்டிலேயே அபார்ஷன் பண்ணுறதுக்காக பப்பாளி பழம்
சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்றது இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா இதுல எது பண்ணியுமே இவங்களுக்கு இப்ப அபார்ஷன் ஆகல. இப்ப இவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கே திரும்பி போறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்ல உள்ளவர சோபனாவும் இப்ப கூப்பிடுறாங்க. அவரும் அங்கேருந்தே போயிருங்க அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. இப்ப இவங்களும் ஒரு நிமிஷம் வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களும் கூப்பிடுறாங்க. இப்ப அவரும் வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு வராரு. வந்தோடனே நீங்க தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவரும் டேப்லெட்லாம் தர முடியாது, வேணா ஒரு டாக்டர் நம்பர் தரேன், வேணா ஃபோன் பண்ணி கேட்டு என்னன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரை பாக்குறாங்க. அந்த டாக்டரும் இப்ப எத்தனை மாசம் அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட கேட்கிறாரு. இவங்களும் 3.5 மாசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னோன்னா 30,000 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவங்களும் சரி டாக்டர் நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துடுறாங்க. அனிதாவும் இப்போ ஃபோன் பண்ணி யார்ட்டையும் அமௌண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு அவங்க பாட்டியும் எதுக்கடி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அமௌண்ட் கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அனிதாவும் சொல்றாங்க என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கொரோனா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க பாட்டியும் அவங்க ஃபோன் வாங்க வச்சிருந்த காசை எடுத்து இதையே அவளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. இப்போ அனிதாவும் சோபனாவுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட 15,000 இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோபனாவும் என்கிட்ட 5,000 இருக்கு, மொத்தமாக 20,000 இருக்கு, வா இதை வச்சு டாக்டர் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனிதாவை இப்போ அங்கே கூட்டு போறாங்க. அங்கே போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட சோபனாவும் சொல்றாங்க சார் இதில் 20,000 இருக்கு, இதை வச்சுட்டு எப்படியாச்சும் இவளுக்கு அபாசன் பண்ணுங்க, மிச்ச காசை நாங்கள் எப்படியாச்சும் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு இந்த கொரோனா டயத்தில் ஒரு மாத்திரை வாங்கினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அப்படி இருக்கிறப்ப என் லைஃப்பை ரிஸ்க் எடுத்து நான் இந்த பொண்ணுக்கு அபாஷன் பண்ணுறேன்னு சொல்றேன், நீங்க என்கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொடுத்த 20,000 ரூபாயையும் அங்கே ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அங்கே வேலை பார்க்குறவர்கிட்ட கொடுத்துறாரு. அப்புறமா இவங்க கிட்ட சொல்றாரு பேலன்ஸ் 10,000 எடுத்துடுவாங்க, இந்த பொண்ணுக்கு நான் சேஃபா அபாஷன் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்களை அமுச்சு வச்சிடறாரு. அனிதாவும் இப்போ இவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க வீட்டில் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் தாயம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் அனிதா கிட்ட கேட்குறாரு எங்கம்மா போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்க்குறவங்க அம்மாக்கோ இவங்க பண்ணுறது எதுவுமே சரியா படலை. இப்போ இவங்களும் போயிட்டு பிரதீப்புக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா பிரதீப்பு ஃபோன் எடுக்க மாட்டாரு. இப்போ பிரதீப்புக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. பிரதீப்பும் அடுத்த நாள் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு அனிதாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எதுக்கு அனிதா கால் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அனிதாவும் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் ஒரு 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிரதீப்பும் சரி இதான உங்கள் ஜிபே நம்பர், இந்த நம்பருக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபோன் வச்சிடறாரு. இவங்களும் அந்த காசை எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வராங்க. பார்த்தா அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு பேரிகேட்லாம் வச்சிருக்கு. உடனே சோபனாவும் அங்கே உள்ள போலீஸ் கிட்ட கேட்குறாங்க ஏன் சார் இங்கே தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு பேரிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் சொல்றாரு இங்கே ஒருத்தர் கொரோனா வந்துருச்சுமா, இங்கெல்லாம் நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே சோபனாவும் சொல்றாங்க நாங்கள் டாக்டர் ரவிச்சந்திரனை பார்க்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு தான் கொரோனா வந்திருக்கு, இப்போ அவர் இங்கே இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டவுடனே அனிதாவும் ரொம்பவே ஷாக் ஆகி இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் அந்த டாக்டருக்கு இப்போ கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் போகவே மாட்டேங்குது. இப்ப வேற வழி இல்லாம திருப்பி போறாங்க. போற வழியில அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள கமௌண்டரை பாத்துறாங்க. அவரை பார்த்துட்டு அனிதாவும் பைக்ல இருந்து இறங்கி அண்ணா நாங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா, நாங்க அன்னைக்கு அபாஷன் பண்றதுக்காக 20,000 டாக்டர் கிட்ட கொடுத்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே அந்த கமௌண்டர் சொல்றாரு அந்த டாக்டர் கிட்ட கொடுத்த 20,000 மறந்துடுங்க, அவரே கொரோனான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்காரு, அவர் கூட பழக்கத்துக்காக என்னையும் தேடிட்டு இருக்காங்க, நானே ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் கேட்கறாங்க உங்களால எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அபாஷன் டேப்லெட் தானே வேணும், அதுக்கு 10,000 செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அனிதாவும் இப்ப 10,000 எடுத்து கொடுக்க போறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் இருடி அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே அந்த கமௌண்டர் சொல்றாரு நம்பிக்கை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னானே. இப்ப அனிதாவும் இப்ப அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. உடனே அந்த கமௌண்டர் சொல்றாரு நாளைக்கு காலையில உங்க கையில மாத்திரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உடனே சோபனாவும் கேட்குறாங்க உங்களை எங்க நாங்க வந்து பாக்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு காக்கா தோப்பு வந்து அபாயன்னு கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா போனே போக மாட்டேங்குது. இப்ப அவர் ஏரியாவுக்கு போய் அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவரை பத்தி யாருக்குமே தெரியல. இப்ப இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அனிதாவோட அம்மாவும் ஃபோன் பண்ணி எங்கடி இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அனிதாவை கூப்பிடுறாங்க. இப்ப அனிதாவும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னே அனிதாவோட அம்மாவும் எங்கடி போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அனிதாவும் நான் சோபனா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அனிதாவோட அம்மாவும் சொல்றாங்க நான் இப்பதான் சோபனா அம்மா கால் பண்ணேன், நீங்க 2 பேரும் வீட்லயே இல்லையாமே, எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்ப அனிதாவும் என்ன சொல்றேன்னு தெரியாம ஏமா எனக்கு தலையை வலிக்குது நீ வெளில போ அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவை துரத்துறாங்க. இதை பார்த்தோம் அவங்க அம்மாவும் இப்ப டென்ஷன் ஆயிட்டு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்து அனிதாவை அடின்னு அடிச்சிடறாங்க. அனிதாவோட அப்பாவும் அனிதாவோட அம்மாவை எவ்வளவுதான் தடுக்கிறாரு. அதை மீறி இப்ப அனிதாவை அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு
கட்டத்துல அனிதாவோட அப்பாவும் அனிதாவோட அம்மாவை அடிச்சு வெளில போடி அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ அனிதா கிட்ட சொல்றாரு, நீ படுத்து ரெஸ்ட் எடுமா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வெளில போயிடுறாரு. இப்போ அனிதாவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ அவங்க ஷால் எடுத்து தூக்கு போடுக்க போயிடுறாங்க. சத்தம் கேட்டோன்னே அவங்க தங்கச்சி ரூம்குள்ள ஓடியாந்து பாக்குறாங்க. பார்த்தா அனிதாவும் இப்போ தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தங்கச்சி அனிதா காலை பிடிச்சிட்டு அம்மா அப்பா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அலறாங்க. உடனே இப்போ அவங்க அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகி அவங்களும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்துடுறாங்க. வந்து இப்போ அந்த ஷாலை அறுத்துட்டு இப்போ அனிதாவை இப்போ காப்பாற்றி உட்கார வச்சிருக்காங்க. அனிதாவோட அம்மாவும் இப்போ சோபனாவுக்கு கால் பண்ணி அனிதா ஆச்சு லவ் பண்ணுறாளாடி உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோபனா சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு அனிதாவோட அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு அவள் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோபனா ஷாக் ஆகி இருங்கம்மா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ அனிதாவோட அம்மாவும் அனிதாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அனிதா ஏதோ லவ் பண்ணுறா போலங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் அனிதாவோட அப்பாவும் அனிதா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு நீ ஏதாச்சும் லவ் பண்ணுறியாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அனிதாவும் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் கேட்குறாரு அப்புறம் ஏன்டா தூக்கு போட்டுக்க போனேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அனிதாவும் சாரிப்பா இனிமேலுக்கு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஏரியாவில் யாருக்கும் கொரோனா வந்துடுது போல, அதனால அந்த ஏரியாவை ஃபுல்லாக பேரிகேட்லாம் வச்சு தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு அடைச்சிடுறாங்க. இப்போ அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அனிதாவோட ஃப்ரெண்டு சோபனாவும் அனிதாவை பார்க்கறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள போலீஸும் உள்ளெல்லாம் போகக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு. நான் உள்ள போல சார் வேலை நின்று பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இருந்து அனிதாவை கூப்பிடுறாங்க. இப்போ அனிதாவும் கீழே வராங்க. அனிதா கீழே வந்தோன்னா சோபனாவும் உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சா சூசைட் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அனிதாவும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க வேற என்னடி பண்ண சொல்கிற, நாள் ஆக ஆக வயிறும் பெருசாகுது வாமிட்டிங்கும் வருது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சோபனாவும் சொல்கிறாங்க கவலைப்படாத டாக்டர்கிட்ட பேசிட்டேன், டாக்டர் இன்னும் 10 நாளில் வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அனிதா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ 10 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. சோபனாவும் அனிதாவுக்கு கால் பண்ணி நம்ம ஒரு டாக்டர் கிட்ட 20,000 கொடுத்தோம்ல அந்த டாக்டர் கோவிட்ல இறந்துட்டாராண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அனிதாவும் இப்போ ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அனிதாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு இப்போ ஃபோன் வருது. உடனே அனிதாவோட தங்கச்சியும் ஃபோன் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் இப்போ ஃபோன் பேசுறாரு. பார்த்தா திடீர்னு ஷாக் ஆகி அழுவ ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து ஏன்பா ஏன் அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு எங்க வெல்டிங் ஷாப்போட ஓனரும் அவங்க ஒய்ஃபும் அவமானம் தாங்காம சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா அனிதாவும் இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அனிதாக்கும் திடீர்னு வாமிட் வருது. ஓடி போய் பாத்ரூம்ல வாமிட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வயிற்ற பார்த்தோம் கடுப்பாயி அவங்க வயிற்றுலேயே அடிச்சுக்கிறாங்க. ஒரு வழியா அனிதா ஏரியாவில் போட்டிருந்த பேரிகேட் எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ அனிதாவும் சோபனாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி அந்த மெடிக்கல் ஷாப்ல உள்ளவரே போய் பார்க்குறாங்க. அவரும் இப்போ கேட்குறாரு இன்னமும் அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அனிதாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் அப்போ 4.5 மாசமா அப்போ அபார்ஷன்லாம் பண்ண முடியாதமா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அனிதாவும் அவரை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும், உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவரும் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அவர் நம்பரை இவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த நம்பருக்கு இவங்களும் இப்போ ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இப்போ அவனும் ஒரு இடத்துக்கு இவங்கள வர சொல்றான். இவங்களும் இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா அனிதாவை ஒன் சைடா லவ் பண்ண நின்றுட்டு இருக்கிறான். அவன் தான் இவங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல. இதை பார்த்தோன்னு அனிதாவும் இவங்கிட்ட நம்ம போவேனா போனா வீட்டை சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் சொல்றாங்க ஏற்கனவே 4.5 மாசம் ஆச்சு, இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது, நான் போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தலையில ஹெல்மெட்லாம் போட்டு போய் பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. இப்போ அவனும் எத்தனை மாசமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவங்களும் சொல்றாங்க 3 மாசம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 மாசமா அப்ப 75,000 ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவங்களும் சார் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க சார் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கெஞ்சுறாங்க. உடனே அவனும் சரி ஓகே 50,000 ஃபைனல் கொடுத்தா அபார்ஷன் பண்றதுக்கு ஆளை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்களும் சரிங்க சார் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ அனிதாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அனிதாவும் 50,000 நம்ம எங்கடி போய் ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா அனிதாவும் யோசனை பண்ணி மீராக்கு இப்ப கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க கிட்ட கேக்குறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, உன்னால ஒரு 20,000 கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மீராவும் சொல்றாங்க சரிடி நீ காலைல எனக்கு கால் பண்ணு, உனக்கு நான் சென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அனிதாவும் மீராக்கு இப்ப கால் பண்றாங்க. பார்த்தா அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அவங்க வீட்டுல அந்த தங்க வலையில அவங்க வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம திருடிடுறாங்க. இப்ப சோபனாக்கும் போன் பண்ணி கேஷ் ரெடி ஆயிட்டு நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப
அப்புறமா நகை வாங்குறவரை வர வச்சு இவங்க தங்க விலையில வித்துட்டு 50,000 காசு வாங்கிடுறாங்க. இப்போ சோபனாவும் அனிதாவும் அவர் கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக இப்போ போறாங்க. அந்த டாக்டரும் இப்போ பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு கேட்குறாரு, எத்தனை மாசமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் சொல்றாங்க 3 மாசம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவரும் வாங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு பார்த்தா 3 மாசம் மாதிரி தெரியலையே, 5 மாசம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஏமா 5 மாசமா இதெல்லாம் நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணதுக்கான காசை மட்டும் எடுத்துட்டு மிச்ச காசை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து கோவமா போயிடுறாரு. இப்போ அனிதாவை ஒன் சைடா லவ் பண்ணவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாரு, ஏன்டா இந்த மாதிரி கேஸெல்லாம் எதுக்கு எனக்கு அனுப்பிச்சு விட்ற, இதெல்லாம் எப்படி அபார்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ அவனும் சொல்றான், எப்படியாச்சும் அபார்ஷன் பண்றா பண்ணிட்டு 1 லட்ச ரூபா காசு கேளு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவரும் அவன்கிட்ட பேசிட்டு இப்போ இவங்கள்ட்ட வந்து கேட்கறாரு, 1 லட்ச ரூபா ஆகும் பரவாயில்லையா அபார்ஷன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் கேட்கறாங்க, ஏற்கனவே 50,000 தானே சார் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ என்ன சார் 1 லட்ச ரூபா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் சொல்கிறான், ஏற்கனவே நீங்கள் சொன்னது 3.5 மாதம் தான், ஆனால் இப்போ 5 மாதம் இல்லை, 1 லட்ச ரூபா கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, நான் அபார்ஷன் பண்ணுறேன், இல்லைனா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அவங்க ஃப்ரெண்டு சோபனாவும் சொல்கிறாங்க, சார் இப்போ நீங்கள் அபார்ஷன் பண்ணுங்க, நான் பின்னாடி எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்போ சோபனாவும் ஏதோ அவனை அசிங்கமாக திட்டிடுறாங்க. அதுவும் அவன் காதில் விழுந்துருது. விழுந்தோன்னா அவனும் என்ன சொன்னேன் திருப்பி சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ சோபனா கிட்ட சண்டைக்கு போயிடுறான். இப்போ சோபனாவும் அந்த டாக்டர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அனிதாக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. அனிதாவோட அப்பாவும் வளையல் எடுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ அனிதா கிட்ட கேட்கிறாரு. அனிதாவும் இப்போ டவர் கிடைக்காத மாதிரி இப்போ ஃபோன் வச்சிடறாங்க. சோபனாவும் இப்போ அந்த டாக்டர் கிட்ட உன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அனிதாவும் இப்போ சோபனாவை இழுத்துட்டு வந்து இப்போ நம்ம சண்டை போறது முக்கியம் இல்லை, வளையல் எடுத்துட்டு வந்தது வீட்டில் தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்மளுக்கு அபார்ஷன் பண்றதுதான் முக்கியம், நான் போய் அந்த டாக்டர்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. அனிதாவும் இப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, அவ பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், அவளை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு நான் அபார்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணா நீங்க என்னையே போலீஸ்ல போட்டு கொடுப்பீங்களா, இப்ப சொல்றேன் 1 லட்ச ரூபா இல்ல 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட உனக்கு நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அனிதாவும் இப்ப அவர் காலை பிடிச்சிக்கிட்டு எங்க வீட்டுல தெரிஞ்சா எல்லாம் செத்தே போயிடுவாங்க டாக்டர், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்ப அழுகுறாங்க. இப்ப அவரு வேற வழி இல்லாம சரி கிளம்புமா உனக்கு நான் அபார்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அபார்ஷன் பண்றதுக்காக அனிதாவும் இப்ப போய் படுத்திருக்காங்க. இப்ப அவரும் அபார்ஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா, ஏதாச்சும் பெயின் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் இப்போ வராரு. வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சோபனாவை நீ போய் வெளிலேரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அனிதா கிட்ட கேட்குறாரு, ஏதாச்சும் பெயின் இருக்காமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் பெயின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவரும் அபார்ஷன் ஆகணுன்னே அவரும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. பண்ணோன்னே இப்போ அபார்ஷன் ஆயிடுது. இப்போ அந்த டாக்டரும் வெளில வந்து அனிதாவை ஒன் சைடாக லவ் பண்ணவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி உன் கமிஷன் 10,000 அமுச்சு விட்ருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ மட்டும் டாக்டருக்கு படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் என்னென்னமோ பண்ணுவடா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். அதுக்கு இவரு சொல்றாரு, இப்போ மட்டும் என்ன டாக்டர் பார்க்க வேண்டிய வேலையை கமௌண்டரா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அனிதாவையும் சோபனாவையும் காட்டுறாங்க. அனிதாவும் நடக்க முடியாம வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து திடீர்னு அனிதா அழுகுறாங்க. உடனே சோபனாவும் கேட்குறாங்க, ஏன்டி அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல அப்புறம் எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அனிதாவும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பார்க்குறாங்க. இவங்களும் எனக்கு அபார்ஷன் பண்ணி விடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கு அவனும் சொல்லியிருப்பான், நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தனா உனக்கு நான் அபார்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதனாலேயே அவனும் இப்ப இவங்க கூட தப்பா நடந்துட்டு இருப்பான். அதை நினைச்சு பார்த்து இப்ப இவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. அதையும் அவங்க ஃப்ரெண்டு சோபனா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டோன்னா சோபனாவும் அவனை சும்மாவை விட்ட அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கிறதுக்காக இவங்களும் ஓடுறாங்க. பார்த்தா இவங்க அப்பாவும் இப்ப அனிதாக்கு கால் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் இப்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதோட படத்தை இப்ப முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எந்தெந்த படத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.